Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேரண்ட்ஸும், ஸ்டூடண்ட்ஸும் என்கிட்ட ரிப்பீட்டடா கேட்ட ஒரு விஷயம், "சார் வித்ட்ரா பண்ணா எவ்வளோ அமௌண்ட் சார் வரும்? லாஸ்ட் ரவுண்ட்ல வித்ட்ரா பண்ண முடியுமா? அத பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டான வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு" நெறைய பேரண்ட்ஸ், ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஏன்னா, இப்போ வரைக்குமே சிசாப்லயுமே நெறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. ஏன்னா நீட் கவுன்சிலிங் எப்படி இருக்கும்னு தெரியல சார். ஒரு ஆசிலேஷன் மைண்டாவே இருக்கு. அதனால ரிஜிஸ்டர் பண்ணலான்ட்டு இருக்கோம். அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்த்துருவோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ரொம்ப வந்து இது இம்பார்ட்டன்ட்டான ஒரு வீடியோன்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வித்ட்ரா ஆப்ஷன். வித்ட்ரா ஆப்ஷன் உங்களுக்கு ரவுண்ட் 1ல மட்டும் தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் உண்டு. அது ரவுண்ட் 1 எப்பன்னு பார்த்தீங்கன்னா 6th டென்த் வரைக்கும். மேபி நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு. 10th 5:00 வரைக்கும் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணலாமா சார் அப்படின்னா, அத பத்தி உங்களுக்கு நான் டீட்டெயில்டா சொல்றேன். சிசாப்ல இருந்து வித்ட்ரா பண்ண முடியாது. நான் எல்லாமே வந்து உங்களுக்கு டெப்த்தா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும். தேர் இஸ் நோ ஆப்ஷன் ஆஃப் வித்ட்ராயிங் ஆன் அக்செப்டட் அலாட்டட் சீட் ஆஃப்டர் த கமென்ஸ்மென்ட் ஆஃப் த லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் சீட் அலோகேஷன். ஸோ லாஸ்ட் ரவுண்ட்னா இந்த தடவை 2 ரவுண்ட் தான். ஸோ செகண்ட் ரவுண்ட்ல நமக்கு வித்ட்ரா பண்றதுக்கான ஆப்ஷன் கிடையவே கிடையாது மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இப்போ வாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வராது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். There shall be no refund from CSAP Special Rounds 2026 for those candidates. யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னா, நீங்க லாஸ்ட் ரவுண்ட்ல அதாவது ஃபைனல் ரவுண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு சீட் அலாட் ஆயிடுச்சு. ஆனா அந்த அலாட் ஆன சீட் வந்து இல்ல சார் எனக்கு பிடிக்கல, நான் போக விருப்பப்படல அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா வித்ட்ரா ஆப்ஷன் இருக்காது மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். நீங்க வந்து ஷெட்யூல் எடுத்து பார்த்தாலுமே தெரியும். அந்த இடத்துல வித்ட்ராவல் அப்படிங்கிற ஆப்ஷனே நமக்கு வந்து டிஸ்ப்ளேவே ஆகாது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், இன்ஸ்டிடியூஷனல் அட்மிஷன் ஃபீஸ் 2வ பே பண்ணாம விடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்க வந்துட்டு எந்த ஒரு ஆன்லைன் ஆக்டிவிட்டியுமே பண்ணாம இருந்தீங்கனாலுமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சீட் வந்து கேன்சல் ஆயிடும். இன்கேஸ் நீங்க வந்து ஜோஸாலே பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டு வர்றீங்க. இன்கேஸ் நீங்க வந்து ஜோஸாலே பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் எல்லாமே பே பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, நீங்க லாஸ்ட் ரவுண்ட்ல போயிட்டு சேரல, அந்த காலேஜ்ல சேரலனாலும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சீட் வந்து கேன்சல்ட் அவுட் ஆயிடும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். புதுசா சிசாப்ல ரிஜிஸ்டர் பண்றவங்க பிரச்சனை இல்ல. இன்ஸ்டிடியூஷனல் அட்மிஷன் ஃபீஸ் 2 பே பண்ணலனா பிரச்சனை இல்ல மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஜோஸாலுமே சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ் மட்டும் பே பண்ணிட்டு வரவங்களும் திரும்ப இன்ஸ்டிடியூஷனல் அட்மிஷன் ஃபீஸ் 2 பே பண்ணணும். அப்பனா தான் கன்ஃபார்ம் ஆகும். அதுவே நீங்க பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனல் அட்மிஷன் ஃபீஸ் 2 பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்ப இது எதுவுமே நீங்க பண்ணலனா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் அவுட் ஆயிடும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இப்ப நெறைய பேர் கேட்டது, சரிங்க சார் இப்போ வந்து லாஸ்ட் ரவுண்ட்ல போறோம், எனக்கு வந்து பிடிக்கல, நான் வித்ட்ரா பண்ணிடுறேன். அப்ப எனக்கான காசு அவ்வளோதானா? நான் கட்டின அந்த 40,000 ஏன்னா எப்படி பார்த்தாலுமே 40,000 கட்டியிருப்போம். இன்னும் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ்லாம் பே பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா 80,000 கட்டியிருப்பீங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். சார் அப்ப அந்த அமௌண்ட்லாம் எனக்கு 80,000ம் போயிடுமா சார்? அந்த மாதிரி நெறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அப்படி எதுவுமே கிடையாது மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஆக்சுவலா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து இந்த ப்ராசஸ்லாம் நீங்க பண்ணலனா, சிசாப் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. The deposited fees for such candidates will be transferred to the allotted institute. அதாவது கடைசியா உங்களுக்கு ஒரு இன்ஸ்டிடியூட் அலாட் ஆயிருக்குல்ல மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு உங்களோட பணத்தை எல்லாமே அங்க சென்ட் பண்ணிடுவாங்க. இவங்களோட ப்ராசஸிங் சார்ஜஸ் 5,000 புடிச்சுக்கிட்டு மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ ரிமைனிங் அமௌண்ட் எல்லாமே அதாவது ஈச் ஃபார் ஜோசா அதுக்கப்புறம் சிசா அப்போ வந்து ஒரு 10,000 அமௌண்ட் வந்து அவங்க புடிச்சுக்கிட்டு, ஏன்னா ஈச்ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ப்ராசஸிங் சார்ஜ் ஜோசாக் 5,000 சிசாப் இன்கேஸ் நீங்க ஜோசால இருந்து சிசாப் வரைக்கும் வரீங்க அப்படின்னா மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ ரிமைனிங் அமௌண்ட் எல்லாமே ஏன்னா நீங்க நியர்லி ஒரு 85,000 கிட்ட பே பண்ணிருப்பீங்க. 10,000 புடிச்சுக்கிட்டு ரிமைனிங் 75,000 அந்த இன்ஸ்டிடியூட் கிட்ட பே பண்ணிடுவாங்க. The refund, if any, for such candidates shall be governed by the rules of the participating admitting institutes.
இன்கேஸ் உங்களுக்கு வந்து ட்ரிபிள் ஐடி மணிப்பூர் இல்லைன்னா என்ஐடி அகர்தலா இந்த மாதிரி ஒரு ரொம்ப லாங்கா கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க அந்த காலேஜை காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலமா தான் ஜாயின் பண்ண முடியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களா இண்டிவிஜுவலா பண்ண முடியாது. நீங்க வந்து சிசாப் கிட்ட அதுக்கு மேல கேட்க முடியாது. சிசாப் கிட்ட எப்ப கேட்கலாம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க வித்ரா பண்ணா மட்டும்தான் கேட்க முடியும். செகண்ட் ரவுண்ட்ல வித்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வராம போகாது. அந்த இன்ஸ்டியூட்டை நீங்க காண்டாக்ட் பண்ணி நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். பே பண்ணுவாங்க, பட் கொஞ்சம் இழுத்தடிப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா ஒரு சீட் வேஸ்ட் ஆன மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா இதுல வந்து உங்களுக்கு லீகலா அந்த ஒரு பிரச்சனை எல்லாம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐஐடிஸ்ல இருக்கு, ஐஐடிஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலன்னா நெக்ஸ்ட் 1 இயர் டிபார் பண்ணுவாங்க. ஆனா இதுல வந்து அப்படி ஒரு ரூல்ஸ் இப்போதைக்கு இல்ல. புது கவர்மெண்ட் வந்திருக்கு, புது மினிஸ்டர் வந்திருக்காங்க. மேபி ரூல்ஸ் சேஞ்ச் பண்றாங்களானாலும் தெரியல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார் வித்ராவல் த கேண்டிடேட் மஸ்ட் லாகின், அதாச்சும் லாகின் பண்ணி நீங்க வந்து அந்த வித்ரா ஃபார்ம் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். ஜோசா மாதிரியே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ப்ரொசீஜர் தான் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அப்போ ஓடிபி எல்லாமே வரும். திரும்ப நீங்க வந்துட்டு அந்த வித்ரா பண்றப்ப ரீஃபண்டுக்கு வந்து நீங்க பேங்க் டாக்குமெண்ட்ல அப்லோட் பண்ணிருப்பீங்க. திரும்ப ரீவெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதெல்லாம் வந்துட்டு உண்டு. ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் பேரண்ட்ஸ், ஒரு கன்ஃபியூசிங் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அது என்ன சார் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, சார் எனக்கு ஃபைனலா எவ்வளவு தான் சார் ரீஃபண்ட் வரும், எனக்கு அது தெளிவாவே புரிய மாட்டேங்குது சார் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான பதில் இந்த ஸ்லைட்ல இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தெளிவா பாருங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு 3 சினாரியோ இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த 3 சினாரியோல ஏதோ ஒரு சினாரியோல தான் நீங்க வந்து வருவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஜோசால சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ் ஆல்ரெடி நீங்க பே பண்ணிருப்பீங்க. அடுத்து பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணி உங்களுக்கு கிடைச்ச சீட்டை நீங்க ஹோல்டு பண்ணி வச்சிருப்பீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அதாச்சும் என்ரோல்மெண்ட் ஃபீஸ், அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா சிசாப்ல 5000 தான் வந்திருக்கும். ஸோ இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து நமக்கு தெரியும் நான் ரீஃபண்டபிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த 5000 இந்த அமௌண்ட்ல டோட்டலா ஆடே ஆகாது. ஸோ இப்போ நீங்க டோட்டலா டெபாசிட் பண்ணதுல இருந்து 9000 பிடிச்சுப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படின்னா இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க 35 45 நீங்க வந்து 80,000 பேமெண்ட் பண்ணிருக்கீங்க ஜோசா கவுன்சிலிங்லேயே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 80,000ல இருந்து 9,000 மைனஸ் பண்ணி ரிமைனிங் 71,000 உங்களுக்கு வந்து ரீஃபண்டா வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஜோசா ப்ராசஸிங் ஃபீஸ் 5,000 டிடெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ ஜோசா வித்ரவல், ஏன்னா ஜோசால கிடைச்ச சீட்டுங்கனால அவங்க ஒரு 2,000, அதுக்கப்புறம் நம்ம சிசாப் அவங்க வந்து ஒரு அடிஷ்னலா ஒரு 2,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டலா 9,000, ஏன்னா இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாக்டா இப்படிதான் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி முன்ன பின்னவும் மாறலாம். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஜோசால இருந்து நிறைய பேரண்ட்ஸ் செகண்ட் சினாரியோல பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ் மட்டும் பே பண்ணிட்டு சிசாபுக்கு வந்தப்ப சிசாப் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இவங்களோட இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்ல பாத்தீங்கன்னா ஜோசாவோட ப்ராசஸிங் ஃபீஸுமே 5,000 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜோசாவோட ப்ராசஸிங் ஃபீஸ்மே பார்த்தீங்கன்னா 5,000. ஸோ 5,000 டிடெக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட் தான் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நானும் வந்து 15,000 வரும் அப்படின்னு நான் பேரண்ட்ஸ்டெல்லாம் சொன்னேன். ஆனால் அவங்க வந்து 7,000 பிடிச்சிக்கிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 30,000 மைனஸ் 7,000 23,000. ஸோ ரிமைனிங் 40,000 பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 17,000. அந்த 17,000 தான் பே பண்ண சொன்னாங்க. ஸோ இது முன்ன பின்ன மாறலாம். ஸோ இந்த அமௌண்ட் தான் எக்ஸாக்டா வரணும் அப்படின்னு கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்க சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ் மட்டும் பேமெண்ட் பண்ணிட்டு வர்றப்ப நீங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தான் பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் ஃபெயில்ஸ் டு பே பண்ணதுனால டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனால அடிஷனல் 2,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 11,000 அவங்க வந்து டிடெக்ட் பண்றாங்க. அப்ப உங்களுக்கு 41,000 வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே சார், நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா சிசாப் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் சார். ஜோசால எந்த ஒரு சீட்டு இது வரைக்கும் என்கிட்ட இல்லை, நான் அப்ளையும் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஃப்ரெஷ்ஷா சிசாப் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸோ 40,000 நீங்க பே பண்ணிருப்பீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுல இருந்து 5,000 வழக்கமா அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ரிமைனிங் 35,000 உங்களுக்கு வந்து வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ ஜோசால தான் ஒரு 2 சினாரியோ, அது வந்து ஒரு கன்ஃபியூசிங்கான சினாரியோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுலயும் மேபி அடிஷனல் 2,000 உங்களுக்கு இருக்கலாம் ஃப்ரெஷ் சிசாப் ரிஜிஸ்ட்ரேஷன்லயும். ஏன்னா இவங்க வந்து தெளிவா சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல ரவுண்ட் 1 2ல வந்துட்டு நம்ம வித்ரா பண்றோம், சரண்டர் பண்றோம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்தா கூட
எல்லாத்துக்கும் அடிஷனல் 2000 டிடக்டட் ஃப்ரம் த ஃபீ பெய்டு அப்படின்ட்டு தெளிவா சொல்லிருக்காங்க. அதனால நம்ம இதுல விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். ஒரு 2000 3000 எப்படினாலும் நம்ம கிட்ட இருந்து வாங்காம விட மாட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனெக்ஷன் 9. இதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இதுல தான் நீங்க வந்து சைன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் வித்ராவலுக்கு. இதுக்கு முன்னாடியே நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நீங்க வந்து லாஸ்ட் ரவுண்ட்லயும் செகண்ட் ரவுண்ட்லயும் வித்ராவல் தாராளமா பண்ணலாம். பண்ணக்கூடாதுன்னுலாம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஃபீஸ் அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிசிபேட்டிங் அட்மிட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு போயிடும். நீங்க அவங்க கிட்ட கேட்டு வாங்கணும். அவங்களும் ரீஃபண்ட் ப்ரொசீஜர்ல கண்டிப்பா கொடுத்து தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகணும். கொடுக்க மாட்டோம்லாம் அவங்க சொல்ல முடியாது. நம்ம வந்து தைரியமா கேஸே கொடுக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு டைம் நமக்கு இருக்காது. அதுதான் வந்துட்டு பிரச்சனை. நம்ம வந்து அடுத்து எந்த காலேஜ்ல சேர்க்கலாம் அந்த அமௌண்ட்டை ரெடி பண்றதுல நம்ம பிஸி ஆயிடுவோம். இவங்க கொஞ்சம் லேட் ஆக்கி தருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா கொடுத்துருவாங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.